மக்களே, இதுதான் வந்து தேவர்பன்பட்டி நாகம்மா கோயில். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. எனக்கு வந்து ரொம்ப சென்டிமெண்ட். என்னன்னா, நான் வந்து 10th-லையும் 12th-லையும் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காகவே இந்த சாமிகிட்ட வேண்டியிருந்தேன். ஸோ வேண்டி நான் முட்டை வாங்கி வைக்கிறேன் சாமி, என்னை முட்டையிலேருந்து காப்பாற்று, எல்லா பரிச்சிலும் முட்டை வாங்கிறாமல் என்னை காப்பாற்று, நான் உனக்கு முட்டை வாங்கி வைக்கிறேன் சாமியா அப்படி சொல்லி வேண்டின்றேன். அந்த விஷயம் எங்கள் அம்மா கூட தெரியாது. இன்னைக்கு 2 முட்டையை வாங்குமா அப்படின்னு முட்டை வாங்கிட்டு வந்திருக்காப்புல. அடுத்ததுல முட்டை வாங்காம இருக்கு. அடுத்து வந்து வாழ்க்கையிலேயும் முட்டை ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாகம்மாவுக்கு இப்பயே வந்து நான் 2 முட்டை வாங்கி வச்சுட்டு போயிடுறேன். என் வாழ்க்கையை முட்டையா வைக்கிறாத தெய்வமே. ஆனால் வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் நிறையா இருக்கும். நான் நினச்ச மாதிரி நான் 10th-லையும் 12th-லையும் வந்து முட்டை வாங்கலை. ஸோ அதுக்காகவே சாமிக்கு இப்போ 2 முட்டையை வாங்கி வச்சுட்டு கிளம்பிடுவோம். உன்னை ஏமாத்தாம சாமி ஏமாத்த பாக்குறேன் அப்படித்தானே? இல்ல, நம்ம ஏதாவது சாமி கொஞ்சம் லைட்டா கொடுத்து கரெக்ட் பண்ணி வைப்போம். நானும் தான் மக்களே, சாமிகளே நானும் தான் வேண்டிக்கிட்டேன். எப்படி வேண்டிட்டேன்னா, ஆடி மாசம் அம்மனுக்கு கூழ் ஊத்துறேன், எல்லாரும் கூழ் வாங்கினாங்க, நானும் போற போக்குல கூழ் வாங்கி குடிச்சிட்டு வந்தேன் இந்த தேவர்பன்பட்டி நாகம்மா கோவிலில். ஆனால் வந்து என் பிள்ளை பரீட்சையில் ஊரம் நல்லா மெரிட்டில் வரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மீண்டும் வந்து அதே கூட நான் எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி 10th-ல வேணுன மாதிரி நான் 454க்கு மேலே தாங்க எடுத்தேன். அதனால மெரிட்ல பாஸ் ஆனனால நானும் ஒரு 500க்கு 454 நல்லா செய்தா தெய்வத்துக்கு மீண்டும் இன்னும் செய்வோம். ஓகே, இன்னைக்கு நான் வந்து முட்டையை வச்சுட்டு வந்துடுறேன். முட்டை கண்ணு தரமா? முட்டையை வச்சுட்டு வந்துடுறோம் நாங்க. கண்ணு திறக்க முட்டை கண்ணு இருக்கா? இல்ல, பாம்பு வந்து கரெக்டா நம்ம கண் திறந்து வச்சுட்டோம்னா பாம்பு வந்து கரெக்டா அந்த கண்ணுக்குள்ள போய் அப்படியே குடிச்சிடும். பாம்பு இல்ல, நாகம்மா. சரி, ஓகே மக்களே. அதே மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது நாகம்மா சாமி பாம்பு எதுவும் வந்துச்சுன்னா நீங்க போயிட்டு டக்குன்னு குச்சி எடுத்து அடிச்சிடாதீங்க. அதை டீசெண்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா அது வாட்டு அவங்க போயிடுவாங்க. நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணவே தேவையில்ல. ஓகேங்களா? நம்ம அவங்கள தொந்தரவு பண்ற வரைக்கும் அவங்க நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. என்ன நான் சொல்றது கரெக்டா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருந்தாங்க. இப்போ போய் நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். ஓகேவா?